ரெட்டத்தலை உண்மையிலேயே படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு அதை ஒதுக்கி வச்சுட்டு ரெட்டத்தலை மாதிரி படத்தை பாருங்க. ரெட்டத்தலை பயங்கரமா நடிச்சிருக்காரு. ரெண்டு கெட்டப்லயுமே பயங்கரமா இருக்காரு பார்க்க. ரெட்டத்தலை படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி டியூயல் ரோல் வந்து அருண் விஜய் சார் வந்து ப்ளே பண்றாரு. ரெண்டுமே நெகட்டிவ் ஷேட் தான். பட் இதுல யாரை ஹீரோவா பார்க்கணும் யாரை வில்லனா பார்க்கணும் அப்படின்னு பாக்குற ஆடியன்ஸ் வந்து டிசைட் பண்ணணும். கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்டோட வந்து என் பண்றாங்க, விச் இஸ் லைக் நம்ம வந்து அவர் வில்லன் நினைச்சு ஒரு விஷயம் வந்து பார்த்துருப்போம். பட் அவர் அதுக்கும் மேலன்ற மாதிரியான ஒரு ட்விஸ்ட் வந்து இருக்கும். பட் அதை வந்து படத்துல வந்து நல்லா ரிவீல் பண்ணியிருப்பாங்க, கரெக்டான டைம்ல வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. படத்தோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா படம் வந்து 2 ஹவர்னு வந்து வச்சுட்டாங்க. ரொம்ப உங்களுக்கு அந்த 2 ஹவர் அப்படின்லாம் இழுக்கல. ஸோ அந்த ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்டா அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பா முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிறிஸ்பா வந்து டைட்டா வந்து முடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. பாட்டு இதுல வந்து தனுஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, கண்ணம்மா கண்ணம்மான்னு. அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. அதை வந்து நல்லா கேட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே இந்த கப்புள்ஸுக்கெல்லாம் ரொம்ப அந்த பாட்டு வந்து பிடிக்கும். அது நல்லா இருந்துச்சு. நம்ம தடம் படத்தையும் ரெட்டத்தலை படத்தையும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு கேங்ஸ்டர்ஸ் அந்த ஒரு ரொம்ப டார்க்கா மாஃபியா அந்த மாதிரி கொண்டு போற மாதிரியான சப்ஜெக்ட் இது. அது வந்து லைக் ஒரு அண்ணன் தம்பி ஒருத்தர் எப்படி சேவ் பண்றாங்கன்ற ட்வின் ஸ்டோரி. இது ட்வின்ஸ் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கதையோட ஃபுல் திருப்பமே வேற மாதிரி இருக்கும். இந்த கதையோட இது ரொம்ப டிஃப்ரெண்டா ஃபேமிலியா பார்க்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனா ஆக்ஷன் சீக்வன்ஸ் விரும்புற ஆடியன்ஸ் வந்து தாராளமா பார்க்கலாம். ரெட்டத்தலை உண்மையிலேயே படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சும்மா பேருக்கு ரெட்டத்தலைன்னு வச்சுட்டோமே அப்படின்னு இல்லாம அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ரெண்டாவது அந்த ரெட்டத்தலைன்றது அதுதான் படமான்னு கேட்டா கிடையாது. அது ஃபர்ஸ்ட் சீன்ல ரிவீல் பண்ணுவாங்க நம்ம ரெட்டத்தலைன்றது. அதுக்குள்ள வச்சிருக்க ட்விஸ்ட் தான் வேற லெவல்ல இருக்கு. ஆக்சுவலா போய் படத்தை பாருங்க, ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. அந்த 2 அருண் விஜய்க்குள்ள ஒரு விஷயம் இருக்கும், கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்ணுவாங்க. மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். மிரட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லணும். வெறித்தனமா இருந்துச்சு படம். அருண் விஜயோட ஆக்டிங்காகவே இந்த படத்தை போய் பார்க்கலாம். அவ்வளவு நல்ல ஸ்டோரி. அருண் விஜய் ஆக்டிங் மிரட்டிட்டாப்ல. ஹீரோயினோட கதாபாத்திரம் பயங்கரமா இருக்கும். சாம் சீஸோட மியூசிக்கும் சூப்பரா இருக்கும். தனுஷ் சார் ஒரு பாட்டும் பாடியிருப்பாரு. நிறைய பாசிட்டிவ் இருக்கு படத்துல. சூப்பரா நடிச்சிருக்காரு சார். அவ்வளவுதான் சார். அதுக்கு மேலாம் சும்மா இழுக்க கூடாது சார். ஓப்பனா சொல்லணும், இது மாதிரி இது பண்ணணும். 2 மணி நேரம் தான் நம்மகிட்ட ஸ்டஃப் இருக்குன்னா அவ்வளவுதான் அவர் முடிச்சிக்கணும். சும்மா பேருக்கு 2.5 மணி நேரம் நானும் இழுக்கிறேன்னா என்ன ஏத்து என்ன பிரயோஜனம்? இன்னும் 1/2 மணி நேரம் இழுத்தா படத்தை கேவலப்படுத்திருப்பாங்க. ஆனா இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாங்க இல்லையா, அவ்வளவுதான். வேற எதுவுமே தேவையில்ல. சூப்பரா இருக்கு உண்மையிலேயே. கேமியோ அப்படின்லாம் கிடையாது. வெறும் அருண் விஜய் தான். நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஹீரோயின் பக்கம் கூட உங்க கண்டு போகாது, அருண் விஜய் மட்டுமே தான் இருப்பாரு படம் ஃபுல்லா. அவரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கணுமே. நீங்க ஸ்டார்டிங்ல காமன் கம்போஸா இருப்பாரு, அப்படியே கிளைமேக்ஸ் போர்ஷன்ல பார்க்கும்போது வெறித்தனம் பண்ணிருப்பாப்ல மனுஷன். சூப்பரா இருந்துச்சு, தரமா இருந்துச்சு. ஒர்த் வாட்சிங் சார். தாராளமா பார்க்கலாம் சார். நல்லா இருக்கு. ஒரு நல்ல படம் பார்க்கணும், பார்க்கலாம். தாராளம், தப்பு இல்லை, ஒண்ணு பார்க்கலாம். தலை அப்பா வீட்டுல இருக்கிற மொத்த தலையுமே அம்மா அக்காங்க மச்சான், அதாவது அக்கா பையனுங்க, குடும்பத்துல எல்லாருமே வந்து ஒன்னா உக்காந்து ரெட்டத்தலைய படத்தை பார்த்தாங்க. படம் சூப்பரு. 6-7 ஃபைட்டு. எப்பா அந்த ஃபைட்டு பேரு தெரியல எனக்கு. ஸ்டண்ட் ஃபைட்டு செம்மையா போட்டிருக்கா. அப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு ஃபைட்டு போடுறப்ப அந்த அளவுக்கு தெறிக்க விட்டுருக்காரு திரைய. கண்டிப்பா ஃபைட்டுக்கு வந்து நம்ம தம்பி வந்து சிறந்த அவார்டு கொடுத்தே ஆகணும்டா, வேற வழியே இல்லடா. அப்படி ஒரு ஃபைட்டு. நடிப்பு பாத்தீங்கன்னா ஐயா, எங்க விஜயகுமார் அப்பா அத்தனை படம் நடிச்சாலும் மொத்த படத்தையும் அவர் அருண் விஜய் சார் வந்து சூப்பரா பண்ணிட்டாரு. ஆமா, ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஒரே ஒரு வரிதான் ரெட்டத்தலை. அந்த கதையை சொல்லிட்டா இம்ப்ரெஸ் இருக்காது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் படத்தை பார்க்கலாம். அந்த படத்துல ஒரு எந்த கிப்பு மூவ்மெண்ட், எந்த கெட்ட பாட்டு கூட கிடையாது. ஒரே ஒரு லவ் பாட்டு, ஒரே ஒரு ஆக்ஷன் பாட்டு, அதாவது ஃபைட்டுக்கு வர ஒரு தத்துவ பாட்டு. அதுலயும் பாரு, கதை இலாக்கா வந்து சுப்பிரமணிய சிவா அண்ணன் வந்து கதை இயக்கி அவங்க தம்பி கிறிஸ் திருக்குமரன் அதாவது எதிர்நீச்சல் எடுத்து கெத்து காட்டி மொத்த சொத்தா இந்த ரெட்டத்தலையை எடுத்துட்டு வந்திருக்காரு. ரெட்டத்தலை பயங்கரமா நடிச்சிருக்காரு. 2 கெட்டப்லயுமே பயங்கரமா இருக்காரு பார்க்க. பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே பார்க்க செம்மையா இருக்காங்க. அவங்களோட காம்பினேஷன், அவங்களோட கெமிஸ்ட்ரியுமே சூப்பரா இருந்துச்சு. படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. 2 அருண் விஜயுமே டான் தான். இவரும் டான் தான், அவரும் டான் தான். அவர் டான்ன்றது லாஸ்ட்ல தான் தெரியுது படத்துல. அதுக்கப்புறம் பாட்டு வந்து தனுஷ் பாடின பாட்டு சூப்பரா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ணியிருக்காரு. ஆக்டிங் வைஸ்மே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓவரால் படம் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். லேக் அந்த மாதிரி தெரியல. ஆனா காமெடிலாம் அதிகமா இல்ல, ஆனா இருக்கு காமெடி சூப்பரா இருக்கு. போலீஸா பண்ணவர் பண்ணியிருக்காரு காமெடிலாம். படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான். கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு கிறிஸ்மஸ்க்கு சூப்பரான ஒரு படம். பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காரு.
அதாவது இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காரு. தனுஷ் பாடின பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுதான் படத்துல ஒரு பெரிய பிளஸ். தனுஷ் பாடினது சூப்பரா இருந்துச்சு. அவரும் ஃபேமிலியோட வந்திருந்தாரு. எல்லாம் அவங்க கூட தான் உட்காந்து படம் பார்த்தேன். நல்லா இருக்குது படம். சாம் எப்பா லேட் ரிலீஸ்னா கொஞ்சம் ப்ரொடியூஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓகேவா, அதையும் ப்ராப்ளத்தெல்லாம் ஒழிச்சு இன்னைக்கு பாரு ஏசப்பா பிறந்த நாள்ல இந்த படத்தை பிறக்க வச்சுட்டாங்க. ஓகேவா, நம்ம என்னைக்குமே நெகட்டிவ் பேசணும்னா நாளைக்கு சோத்துக்கு கூட நமக்கு வழி இல்லாம போயிடும். அதனால என்னைக்குமே இனிமையா பேசி இருக்கிற சோத்தை சாப்பிட்டுட்டு ஆசைப்படாம ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு அதை ஒதுக்கி வச்சுட்டு ரெட்டத்தலை மாதிரி படத்தை பாருங்க. படம் நல்லா இருக்குண்ணா. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஃபைட்டிங் சீன்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்குண்ணா. செமையா இருக்குண்ணா. இது கேரக்டர், இது ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆமாண்ணா. இது வில்லனான்ட்டு இல்லை, ஹீரோவா இருக்கு. பட் நல்லா இருக்குண்ணா. படமே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ட்விஸ்டாவே போயிட்டு இருக்குங்கண்ணா. கொஞ்சம் ஓகே. ரொம்ப ஷார்ட் டைமா இருக்கு, 2 மணி நேரத்துல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. ட்விஸ்ட் நல்லா இருக்கு. அது ட்விஸ்டா இருக்கனால 2 மணி நேரத்துல இல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லைண்ணா. ஒரு நல்ல கமர்ஷியல் படம். இந்த லீவ்ல எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஆக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஓவரால் ஒரு குட் ஃபிலிம். அருண் விஜய் படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. இதுல ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. இந்த டபுள் ரோலுமே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுல கடைசியில ட்விஸ்ட் இருக்கு, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். படம் வந்து ஒரு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. விஷுவலாகவும் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலாகவும். ஸோ வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுற விதமாக எனக்கு ரொம்ப லைக்காக பண்ண மாதிரி தான் இருந்தது. ஆர்ஆராக இருக்கட்டும், அருண் விஜய் சார் ஆக்டிங்காக இருக்கட்டும், சித்தி மேம் வந்து அவங்க வந்து ஒரு விஷயம் வந்து ட்ராவல் அவங்க மூலியமாக தான் கதையை ட்ராவல் ஆகுது. அது வந்து ரசிக்க தன்மையில இருக்கு. அது ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு சில விஷயம் இவால்வ் ஆகிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆடியன்ஸாகவே வந்து அவங்க ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. அது டிஃப்ரெண்டா கொண்டு வர்றது வந்து, அதாவது வந்து உங்க 2 பேருக்கும் வந்து என்ன தேவையோ அது மட்டும் வச்சிருக்காங்க. லைக் கேரக்டர்ஸ் வந்து 2 கேரக்டர் இருக்குன்னு சொல்லி 2 டபுள் ஆக்ஷன் கேரக்டர்னு சொல்லி போட்டி போடாம எதுக்கு என்ன இந்த கேரக்டரால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், இந்த கேரக்டரால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்ன்றத வச்சுதான் ஸ்க்ரீன் பிளே பண்ணிருக்காங்க. 2 பேருமே கிரே தான். யாரும் இவர் நல்லவர்னு சொல்ல முடியாது. 2 பேருமே கிரே தான். இது வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச்சா இருக்கும். தடம் வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட் அப்ரோச். இது வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட் அப்ரோச்சா இருக்கும். அது கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் வச்சிருந்தா கூட லைக் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு சில கேரக்டர்லாம் வருது, அந்த கேரக்டர் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம்லாம் இருக்கு. பட் இது வெல் அண்ட் குட்டா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருக்கு. இருந்திருந்தாலும் நல்லா தான் இருக்கும். டியூரேஷன் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். லேக்னு இல்லை, அதுக்கான ஒரு டீடைலிங் தேவைன்றது மாதிரி தான் இருக்கு. ஒரு ஸ்லோ பர்னிங்கா போய் ஒரு ஹூக் பாயிண்ட் ஓப்பன் ஆகிறது இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் சருன்னு நம்மளுக்கு போயிடும். ஃபுல் ஆக்ஷன்ஸ் அது இதுன்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஆக்ஷன் எதுவும் லேக்ன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த ஹூக்குக்கு தேவையான ஸ்க்ரீன் பிளே டைமிங் தேவைப்படுது. பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு இது பண்ற மாதிரி ஒரு ஹார்டாலாம் எதுவும் இருக்காது. டீசெண்டா எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரி.